Hey buddy, this is Mr. Jaya, Linux Free Network. ஸ்கிரீன்ல நீங்க பார்த்த மாதிரி பைத்தன்ல மீடியா பைப் அண்ட் ஓபன்சிவி லைப்ரரி யூஸ் பண்ணி ஹேண்ட் ட்ராக்கிங் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இப்போ டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட பாருங்க, எம்டியா இருக்கு, எதுவுமே டிடெக்ட் ஆகல. சோ இப்போ அடுத்ததா பாருங்க, ஹேண்ட்ல பாயிண்ட்ஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. சோ இப்போ பாருங்க, பாயிண்ட்ஸோட சேர்ந்து லைன்ஸும் டிடெக்ட் ஆயிருக்கு. சோ இப்போ ஃபைனலா பாருங்க, ஹேண்ட்ல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஹேண்ட் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ சிஸ்டம்ல மவுஸை யூஸ் பண்ணி பண்ற எல்லா விஷயமுமே இந்த மாதிரி ஹேண்ட் ட்ராக்கிங் பண்றது மூலமா பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு விர்ச்சுவல் மவுஸ், ஏஐ டிராயிங், சவுண்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஹேண்ட் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, கூட ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். கூகுள் கிரியேட் பண்ணிக்கிற மீடியா பைப் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்ட் ட்ராக்கிங் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மீடியா பைப் லைப்ரரி எப்படி ஹேண்ட்ஸை ட்ராக் பண்ணுதுன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த லைப்ரரி எப்படி ஹேண்ட் ட்ராக் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரேம்ஸ்ல ஹேண்ட்ஸ் ஏதாச்சும் டிடெக்ட் ஆயிருக்குதான்னு செக் பண்ணும். ஸோ அப்படி டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஹேண்ட் இருக்குது பாருங்க, இந்த ஹேண்ட்ல பால்னு சொல்லுவாங்க, இந்த பகுதியை மட்டும் டிடெக்ட் பண்ணும். ஸோ அப்படி டிடெக்ட் பண்ண இந்த பகுதியை மட்டும் வச்சு அந்த பர்டிகுலர் ஏரியாக்கு மட்டும் 21 பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ணும். ஸோ அந்த 21 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ வாங்க மீடியா பைப் லைப்ரரியை ப்ரோக்ராம் மூலமாக எப்படி ஒர்க் பண்ண வைக்கலான்னு பார்க்கலாம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் நியூ ஃபைல் வந்து கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து ஹேண்ட் ட்ராக்கிங்னு கொடுக்குறேன். அடுத்ததான் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வந்து ஃபைல் சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ஃபைல் கொடுத்தா ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ அடுத்ததான் டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு மீடியா பைப்புங்க லைப்ரரி வந்து வேணும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பிஐபி இன்ஸ்டால் மீடியா பைப்புன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இதை கொடுத்து ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு அடுத்ததாக ஓப்பன் சிவிங்கிற லைப்ரரி வந்து வேணும். நான் ஆல்ரெடி ஓப்பன் சிவி லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட் வீடியோவில் வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ லைப்ரரி இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த லைப்ரரி எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிற சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், CV2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த லைப்ரரி வந்து ஓப்பன் சிவியோடது. இந்த லைப்ரரி வந்து கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்ததாக பாருங்கள், மீடியா பைப்புங்கிற லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த லைப்ரரி வந்து கூகுள் கிரியேட் பண்ணிக்குது. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் டிடெக்ஷன், ஃபேஸ் டிடெக்ஷன், போஸ்ட் டிடெக்ஷன், ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி வந்து யூஸ் ஆகுது. நம்ம மீடியா பைப்புங்கிற லைப்ரரிக்கு ஷார்ட்டாக எம்பிங்கிற நேம் வந்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், டைம்ங்கிற மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாடியூல் வந்து ப்ரோக்ராமோட பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கேமராவை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, வெப்கேம்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே CV2ங்கிற லைப்ரரிக்குள்ளே இருக்கிற வீடியோ கேப்சருங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக என்ன கேமரா இருக்கோ அது வந்து நம்ம ப்ரோக்ராம் கூட கனெக்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட வெப் கேமரா இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் மூலமாக எப்படி கேமரா கனெக்ட் பண்ணுறது நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஃபேஸ் ரெகக்னிஷன் டுட்டோரியல் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் ஒயில் லூப் கிரியேட் பண்ணுறேன். வெப் கேமரா வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஒயில் லூப் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, வெப்கேம்ங்கிற இந்த வேரியபிளை இங்கே கால் பண்ணுறேன். அடுத்ததாக டாட் கொடுத்து ரீடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, இங்கே வீடியோ கேப்சருங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், நம்ம சிஸ்டமில் இருக்கிற கேமரா வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கேப்சருங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அதுவே இந்த ரீடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ஆன் ஆகிருக்கிற கேமராவிலேருந்து இமேஜஸை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அதனால தான் இந்த வெப்கேம்ங்கிற வேரியபிள் கொடுத்து டாட் ரீடுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரீடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த டைமில் 2 விதமான ஒர்க்கை வந்து பண்ணுது. ஸோ அது என்னென்னா, கேமரா வந்து ஆனில் இருக்குதா இல்லை ஆஃபில் இருக்குதாங்கிற சிக்னலை வந்து கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னா, ஆனில் இருந்தால் ட்ரூங்கிற சிக்னலையும் ஆஃபில் இருந்தால் ஃபால்ஸுங்கிற சிக்னலையும் கொடுக்கும். இந்த சிக்னலான இந்த டேட்டா வந்து நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸ்டேட்டஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸுங்கிற வேரியபிளுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆக போகுதுன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் 2 சிக்னல் கொடுக்குங்களே. கேமரா ஆனில் இருக்கும்போது ட்ரூங்கிற சிக்னல் கொடுக்குன்னு சொன்னேன், ஆஃப் இருக்கும்போது ஃபால்ஸுங்கிற சிக்னல் கொடுக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த டேட்டா வந்து இந்த ஸ்டேட்டஸுங்கிற இந்த வேரியபிளுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ அடுத்ததான் ரீட் பண்ணும்போது இந்த கேமரா ரீட் பண்ணும்போது அடுத்த இன்னொரு ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், 2 விதமான ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த என்ன ஒர்க் பண்ணுன்னா ரீட் பண்ணும்போது கேமரா கேப்சர் பண்ணுங்களா அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை நான் வீடியோங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வீடியோங்கிற வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரூவா ஃபால்ஸாங்கிற அந்த சிக்னல் வந்து ஸ்டேட்டஸுங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். அடுத்ததாக கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற வீடியோ வந்து இந்த வீடியோங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன்னா CV2 லைப்ரரிக்குள்ளே இருக்கிற IMSOங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்குள்ளே நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து கேமரான்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் வீடியோங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். இந்த லைன் எது கொடுத்துருக்குறேன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டுட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த லைன் எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா ஸோ நான் இதுக்கு முன்னாடி கேமரா வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, ரீட் பண்ணும்போது இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணும். அந்த கேப்சர் பண்ண இமேஜஸை நம்ம யூஸரான நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கு இந்த IMSOங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு கேப்சர் பண்ண இமேஜஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். சரி, அடுத்து ஆர்குமெண்ட் பாருங்க, டபுள் கோட்ஸ் கொடுத்து கேமரான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா டிஸ்பிளே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, அந்த விண்டோவோட நேம் தான் நம்ம கேமரான்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்ததான் உள்ளே வந்து வீடியோங்கிற வேரியபிள் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா அந்த கேப்சர் பண்ணுற இமேஜஸ் வந்து இந்த வீடியோங்கிற வேரியபிள்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த வீடியோ நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா CV2 இருக்கிற வெயிட் கீங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்குள்ளே 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வெயிட் கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற லைனில் பாருங்கள் IMSOங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், கேமரா கேப்சர் பண்ணுற இமேஜஸ் வந்து யூஸருக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்ன நடக்கும்னா கேமரா வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் வந்து கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த வெயிட் கீ கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா கேமரா வந்து தொடர்ந்து வீடியோ மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு இந்த வெயிட் கீங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்க, இது எது கொடுத்துருக்கேன்னா 1 மில்லி செகண்ட் ஒரு தடவை ஒவ்வொரு இமேஜஸாக வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அந்த இமேஜஸை தொடர்ந்து 1 மில்லி செகண்ட் ஒரு தடவை தொடர்ந்து ரிப்பீட்டடாக காட்டிகிட்டே இருக்கிறனால யூஸருக்கு அது வீடியோவோ அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? அது கேப்சர் பண்ணுற இமேஜஸ் தான் வந்து தொடர்ந்து 1 மில்லி செகண்டுக்கு ஒரு டைம் ரிப்பீட்டடாக அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மகிட்ட ஷோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வீடியோவாக ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த 1ங்கிற இதை எடுத்து விட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, என்னோட கீபோர்டு வந்து இப்போ காட்டுது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா கேமரா வந்து இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணுறத நம்மளுக்கு ஒவ்வொன்று சிங்கிள் ஃப்ரேமாக நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுது. நம்மளுக்கு இப்போ வீடியோ மாதிரி வேணும், கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோ மாதிரி வேணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த வெயிட் கீங்கிற இந்த ஆர்குமெண்ட்குள்ளே 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், வீடியோ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த வெயிட் கீங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது, நம்மளுக்கு வீடியோ மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணி நான் இப்போ நம்ம ஹேண்டை வந்து நான் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஹேண்டில் இப்போ எந்த மார்க்குமே இல்லை. ஸோ இப்போ என்னோட எம்டி ஹேண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா மீடியா பைப் லைப்ரரியில் இருக்கிற ஹேண்ட் டிடெக்ஷன் மாடியூல் வந்து இந்த ப்ரோக்ராமில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா MP ஹேண்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள மீடியா பைப் லைப்ரரியில் இருக்கிற solutions.hands கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா ஹேண்ட்ஸை டிடெக்ட் பண்ணுற மாடியூல் வந்து இந்த லைன் மூலமாக நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஹேண்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஹேண்ட் டிடெக்ட் பண்ணுற மாடியூல் வந்து லோட் பண்ணோம், அந்த மாடியூல் வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். MP ஹேண்ட்ஸ்னு கொடுக்குறேன். MP hands.hands. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா கேமராவில் ஹேண்ட் டிடெக்ட் பண்ணுற மாடியூலை லோட் பண்ணி இப்போ அடுத்ததாக இந்த லைனில் அந்த லோட் பண்ண மாடியூல் வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹேண்ட்ஸுங்கிற இந்த வேரியபிள் மூலமாக தான் நம்ம கேமராவில் ஹேண்ட்ஸை டிடெக்ட் பண்ண போகிறோம். மீடியா பைப் லைப்ரரி வந்து ஒரு ஹேண்டில் 21 பாயிண்ட்ஸ் வந்து லேண்ட்மார்க்ஸை வச்சு டிடெக்ட் பண்ணும். ஸோ அதை எப்படி டிடெக்ட் பண்ணுங்கிறத இப்போ போக பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம ஒயில் லுக்குள்ளே ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே இமேஜ் RGBன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே CV2 லைப்ரரிக்குள்ள இருக்கிற CVT கலருங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். CVT கலர்னு ஒன்றும் இல்லை, கன்வெர்ட் கலர். எதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னா இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோங்கிற வேரியபிள் கால் பண்ணுறேன்.
அடுத்ததான் என்ன கொடுக்குறேன்னா CV2 லைப்ரரியில் இருக்கிற கலர் BGR2 RGBங்கிற கீவேர்டை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லைன் என்ன பண்ணுன்னா BGR ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோவை RGB கலரில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ என்னடா BGR RGBன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க. ப்ளூ க்ரீன் ரெட் இதுதான் BGRன்னு சொல்கிறோம். RGBன்னு உங்களுக்கு தெரியும், ரெட் க்ரீன் ப்ளூ. ஸோ ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போது நம்ம இங்கே மேலே பாருங்கள். ஸோ இந்த லைனில் நம்ம என்ன பண்ணோம், OpenCV லைப்ரரி மூலமாக கேமரா வந்து ஆன் பண்ணோம். OpenCV லைப்ரரி கேமராவை ரெக்கார்ட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற RGB கலர்லேருந்து BGR கலரில் இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ நம்மளோட அடுத்த ஒர்க் என்ன, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற வீடியோவில் ஏதாச்சும் ஹேண்ட் டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஹேண்டை மீடியா பைப் லைப்ரரி மூலமாக ட்ராக் பண்ணணும். இங்கே ப்ராப்ளம் என்னன்னா மீடியா பைப் லைப்ரரினால கிரே கலரில் இருக்கிற வீடியோவில், அதாவது BGR கலரில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற ஹேண்ட் வந்து அதனால ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா இதனால RGB கலர்ல வீடியோ இருந்தா தான் ஹேண்ட் ட்ராக் பண்ண முடியற மாதிரி மீடியா பைப் லைப்ரரியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா BGR கலர்ல இருக்கிற வீடியோவை RGB கலர்ல மறுபடியும் நம்ம கன்வெர்ட் பண்றோம். சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா ரிசல்ட்ஸ்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள hands.processங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட்குள்ள இமேஜ் RGBங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் என்ன பண்ணுன்னா வெப் கேமரா கேப்சர் பண்ண வீடியோவில் ஹேண்ட் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, டிடெக்ட் ஆயிருந்தா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிசல்ட்ஸுங்கிற இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள்குள்ள என்னென்ன ஸ்டோர் ஆகுனா ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் கை இருக்கா இல்லையா, எத்தனை கை வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். அடுத்ததான் அப்படி டிடெக்ட் ஆன கையில் வந்து 21 லேண்ட்மார்க் பாயிண்ட்ஸ் வந்து இது ஷோ பண்ணியிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்ததான் இஃப் கண்டிஷன் கிரியேட் பண்ணி அதில் ரிசல்ட்ஸ் டாட் மல்டி ஹேண்ட் லேண்ட்மார்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இஃப் கண்டிஷன் எதுக்குன்னா இப்போ இந்த ரிசல்ட் வேரியபிளில் ஏதாச்சும் ஹேண்ட் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும், அதாவது செக் பண்ணும். இப்போ ரிசல்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் வந்து ஹேண்ட் வந்து டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் கொடுக்கும். இப்படி ஹேண்ட் வந்து டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகி இஃப் கண்டிஷனுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் ஹேண்ட் LMSன்னு கொடுக்குறேன். ஸோ ஹேண்ட் LMSன்னு கொடுத்து இன் ரிசல்ட் டாட் இதை அப்படி இங்கே கொடுத்துட்றேன். இப்போ எதுக்கு இந்த ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறோம்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வந்து 3 ஹேண்ட் டிடெக்ட் ஆகிருக்குதுன்னா இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் லிஸ்ட் டைப்பில் 3 ஹேண்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா 3 ஹேண்டையுமே டிடெக்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுதுன்னா ஹேண்ட் LMSங்கிற இந்த வேரியபிள் மூலமாக ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டை வந்து எடுத்துக்குது. ஒரு ஹேண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு டைம் வந்து ரன் ஆகும். அடுத்ததான் ரெண்டாவது டைம் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் இருக்கிற ரெண்டாவது ஹேண்ட் எடுத்து டிடெக்ட் பண்ணும். அடுத்து இந்த ஹேண்ட் LMSங்கிற வேரியபிளில் 3வது ஹேண்ட் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்படி இந்த ஃபார் லூப் வந்து 3 டைம் ரன் ஆகி 3 ஹேண்டையுமே வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்படி டிடெக்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா 3 ஹேண்டையுமே நம்மளால் தனித்தனியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், ஹேண்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த டிடெக்ட் பண்ணுற ஹேண்டை வந்து நம்ம ட்ரா பண்ணி காட்டணும். டிடெக்ட் பண்ணுற ஏரியாவை நம்ம யூசருக்கு டாட் மாதிரி வச்சு காட்டும் போது தான் ஸோ அது வந்து இந்த இடத்த வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து யூசருக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ ஹேண்டை டிடெக்ட் பண்ணுற ஏரியாவை நம்ம டாட் மாதிரி வச்சு ட்ரா பண்ணி காட்ட போகிறோம் யூசருக்கு. ஸோ வாங்க அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே வெளியே ஒயில் லூப்க்கு வெளியே ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து MP ட்ரான்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள MP டாட் டிராயிங் யூட்டில்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த லைனில் என்ன பண்ணுறோன்னா நம்ம டிராயிங் யூட்டிலிட்டி வந்து லோட் பண்ணுறோம். ஸோ இந்த டிராயிங் யூட்டிலிட்டி தான் ப்ரோக்ராம் வந்து ஹேண்ட் டிடெக்ட் பண்ணுற ஏரியா வந்து ட்ரா பண்ணி காட்ட போகுது. ஸோ நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா லைப்ரரி, இந்த லைப்ரரி வந்து ப்ரோக்ராம்குள்ளே ஒர்க் ஆகணும்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணணும். அதை லோட் பண்ணி அது ரன் ஆகிறதுக்கு இன்னொரு டைம் வந்து உள்ளே வந்து கோட் பண்ணணும். இது வந்து ஃபார்மாலிட்டி, இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டிராயிங் யூட்டிலிட்டி வந்து லோட் பண்ணிட்டோம். இது ரன் ஆகிறதுக்கு வந்து இப்போ உள்ள ஃபார் லூப்பில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா MP ட்ராங்கிற இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். ஏன்னா இந்த வேரியபிளுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அந்த டிராயிங் யூட்டிலிட்டியை. அதனால இந்த MP ட்ராங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். டாட் ட்ரா லேண்ட்மார்க்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட்குள்ளே இந்த வேரியபிள் வீடியோங்கிற வேரியபிளை கால் பண்ணுறேன். ஏன்னா இந்த வேரியபிள்குள்ளே தான் ரெக்கார்டான வீடியோ வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக இந்த ஹேண்ட் LMSங்கிற வேரியபிளை கால் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் லூப் ரன் ஆகும் போதுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்,
ஒவ்வொரு ஹேண்டை வந்து இது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஹேண்ட் எல்எம்எஸ்ங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? எப்படி ஹேண்டை வந்து டிடெக்ட் பண்ணுது, அந்த டிடெக்ட் பண்ண ஹேண்டை எப்படி நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டியிருக்குது அப்படின்னு வந்து ஷோ பண்ணுதுன்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ எரர் காட்டுது. இங்கே பாருங்கள், ஆட்ரிபியூட் எரர் மாடியூல் CV2 ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் CV கலர்னு காட்டுது. நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், CVT கலருக்கு வந்து இந்த C தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் டிடெக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் நான் வந்து சொல்லியிருந்த 21 பாயிண்ட்ஸ். ஒரு ஹேண்டில் வந்து 21 பாயிண்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இது மட்டும் பத்தாது, லைன் மாதிரி ட்ரா பண்ணி காட்டணும். ஸோ நம்ம இப்போ அதுக்கும் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கம்மா கொடுத்துட்டு MP hands டாட் ஹேண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். வேரியபிளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ MP hands டாட் ஹேண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஹேண்ட் டிடெக்ட் பண்ணுறத நம்மளுக்கு ட்ரா பண்ணி காட்டிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேமராவில் ஷோ ஆகிற ஹேண்டை வந்து யூஸருக்கு டிடெக்ட் பண்ணி காமிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போது ஒரு ஹேண்டில் வந்து நம்ம 21 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், 21 லேண்ட்மார்க்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த 21 பாயிண்ட்ஸையுமே நம்மளால் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எனுமரேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ இது ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்கள், ஹேண்ட் எல்எம்எஸ் டாட் லேண்ட்மார்க்குங்கிற லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து இதில் வந்து என்னென்ன டேட்டா இருக்குன்னா, ஹேண்ட் லேண்ட்மார்க்கில் வந்து 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த டேட்டாவுமே, அந்த 21 பாயிண்ட்ஸுமே ஒரு இமேஜில் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த எனுமரேட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ஒரு ஹேண்டில் 21 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 21 பாயிண்ட்ஸையுமே இந்த ஐடிங்கிற இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்ததான் அந்த 21 பாயிண்ட்ஸுமே ஒரு இமேஜில் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து LMங்கிற இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லைனில் வந்து நடக்குது. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஐடி வேல்யூ வந்து ஷோ பண்ணிக்குது பாருங்கள். ஸோ இது இங்கே 12ன்னு ஷோ பண்ணுது பார்த்தீங்களா, இது வந்து ஐடி. இந்த 12ங்கிற இந்த லேண்ட்மார்க் வந்து எந்த பொசிஷனில் காட்டுது, ஒரு இமேஜில் எக்ஸில் எந்த பொசிஷனில் காட்டுது, ஒயில் எந்த பொசிஷன் காட்டுது, ஜெட்டில் எந்த பொசிஷனில் காட்டுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம ரெக்கார்ட் ஆகிற வீடியோ சைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ ஹேண்டில் வந்து 21 லேண்ட்மார்க்ஸ் வந்து இருக்குதுன்னா, அந்த 21 லேண்ட்மார்க்ஸில் எக்ஸாம்பிளுக்கு 5வது லேண்ட்மார்க் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதை வந்து எங்கே அந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவில் எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோட சைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இப்போது HWCங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வீடியோ டாட் சேப்னு கொடுத்துக்கிறேன். வீடியோ டாட் சேப்னு வீடியோவோட சைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஹெச்ங்கிறது வந்து ஹைட்டு, டபிள்யூங்கிறது வித்து, சிங்கிறது வந்து சேனல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் லேண்ட்மார்க்கோட பிக்சல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஹேண்டில் 5வது லேண்ட்மார்க் வந்து நம்ம எக்ஸாக்டாக ஒரு இமேஜில் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம்னா, 5வது லேண்ட்மார்க் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? அதையுமே அந்த லேண்ட்மார்க்கோட எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூமே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட வித்து ஹைட்டையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அதை மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம 5வது லேண்ட்மார்க் வந்து ஒரு வீடியோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இந்த இன்ட் வந்து எது கொடுத்துருக்குறோன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிக்சல் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம இன்டீஜராக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப டீப்பாக அது வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. தனித்தனியாக லேண்ட்மார்க்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். தனித்தனியாக லேண்ட்மார்க்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம்னா அந்த லேண்ட்மார்க்ஸ் வச்சு நம்மளால் விர்ச்சுவல் மவுஸ், சிஸ்டமில் வால்யூம் கண்ட்ரோல் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பிரிண்டில் ஐடியை கால் பண்ணுறேன். ஐடி கால் பண்ணிட்டு CXCYன்னு கொடுக்குறேன். ஸோ ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த லேண்ட்மார்க் தான். கேனில் வந்து 21 லேண்ட்மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட் தான் இது. 0 வந்து 20 வரைக்கும் இருக்கும். CXங்கிறது வந்து பொசிஷன், ஒரு இமேஜில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒயில் எந்த பொசிஷனில் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபஸ்ட் இங்கே 7, 8 இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஐடி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 7 ஐடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 7ங்கிற இந்த லேண்ட்மார்க் வந்து ஹேண்டில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எக்ஸில் எந்த பொசிஷனில் இருந்துச்சு, ஒயில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுங்கிறத எக்ஸாக்டாக நம்மளுக்கு காட்டும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போது 5வது லேண்ட்மார்க்கே இருக்குன்னு வைங்க, அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும்னா யூஸருக்கு இன்னும் நல்லாவே தெரியும். இது இந்த வீடியோவில் வந்து எந்த இடத்துல வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக ஷோ பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இஃப் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். இஃப்பில் எந்த லேண்ட்மார்க் வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 5னே கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ CV2 லைப்ரரியில் இருக்கிற சர்க்கிள்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இந்த இப்போ 5ங்கிற இந்த லேண்ட்மார்க்கே வந்து நம்மளுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வீடியோங்கிற வேரியபிள் கால் பண்ணுறேன். அடுத்தது அந்த பொசிஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன் CXCY. ஸோ இது வந்து சைஸ் ஓகேங்களா, 13 கொடுத்துட்டேன். அடுத்ததான் கலர் வந்து நான் கொடுக்குறேன். சர்க்கிள் இருந்துச்சுன்னா ஃபில்டர்னு கொடுத்துட்றேன் ஃபில் பண்ணுறதுக்கு. நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஹேண்டில் 5வது பொசிஷன் வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குதுங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் இதவே க்ளோஸ் பண்ணிட்டு இதுவே 8ன்னு கொடுக்குறேன். நல்லா தெரியிருக்கா. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ ஹேண்டில் 8வது லேண்ட்மார்க் வந்து எங்கே இருக்குதுன்னு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ இந்த லேண்ட்மார்க்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா விர்ச்சுவல் மவுஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். விர்ச்சுவல் மவுஸ்னு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒயர் மவுஸ் அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நம்ம மவுஸ் மூலமாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த லேண்ட்மார்க்ஸ் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டமில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் ட்ராக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பேசிக்காக வச்சு விர்ச்சுவல் மவுஸ் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ விர்ச்சுவல் மவுஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது தான் உங்களோட பைத்தன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன டாபிக்ல ப்ராஜெக்ட் வேணும்னு ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக நீங்க சொன்ன டாபிக்ல ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணி பார்த்திருப்பீங்க நம்புறேன். அடுத்ததா என்ன டாபிக்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு வீடியோ போடுறேன். இப்போ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாச்சும் எரர்ஸ் வந்து அதை நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலோ அந்த எரர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி பெஸ்டான ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றதுக்கு நிறைய ரிசர்ச் பண்றேன், எஃபர்ட்டும் போடுறேன். என்னோட இந்த ப்ராஜெக்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இதனால உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியும். ஸோ மறக்காம என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. நீங்க இன்னும் டெலிகிராம் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த குரூப்ல டவுட் சப்போர்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருந்தே கிடைக்கும். ஸோ உங்களை அடுத்த ப்ராஜெக்ட்ல பார்க்குறேன். டச்லயே இருங்க.